CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB எக்ஸாம் எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸ் வீடியோவாகும். இது யூனிட் 6 பார்ட் நம்பர் 2. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் தரப்படும். அதற்கான விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண்களுடன் அதனுடைய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். மற்றும் இந்த தேர்வானது உங்களுக்கு முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து வினாக்கள் எடுக்கப்பட்டு உங்களுக்கு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினால் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு மிக குறைந்த கட்டணத்தை கட்டுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு பேப்பரை எடுத்து இதற்கான விடைகள் ABCD உங்களது விடைகள் என்னவோ எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர வேண்டும். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு நாம் இப்போ போகலாம். இது யூனிட் 6க்கான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு என்ற தலைப்பிற்கான வினாக்களாகும். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி 26வது கேள்வி. பொருளாதார முன்னேற்றத்தில் டேஷ் வளங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றத்தில் டேஷ் வளங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயன்படுத்தப்படாத வளங்களுக்கு, இருக்கக்கூடிய வளங்களுக்கு, கிடைக்கக்கூடிய வளங்களுக்கு, இல்லாத வளங்களுக்கு. 27வது கேள்வி. பலதரப்பட்ட பொருளாதார பண்டங்களை மக்களுக்கு வழங்கும் திறனை நீண்ட காலமாக அதிகரிப்பதே பொருளாதார வளர்ச்சி எனப்படும் என்ற கருத்தை கூறியவர். பலதரப்பட்ட பொருளாதார பண்டங்களை மக்களுக்கு வழங்கும் திறனை நீண்ட காலமாக அதிகரிப்பதே பொருளாதார வளர்ச்சி எனப்படும் என்ற கருத்தை கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஹான்சன், சைமன் குஸ்னெட்ஸ், மைக்கேல் டோட்டோரா, AM மேயர். இப்போ நம்ம 28வது கேள்வி பார்க்குறோம். PQLIயை வழங்கியவர் டேஷ். PQLIயை வழங்கியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஹான்சன், AM மேயர், டேவிஸ் மோரிஸ், சைமன் குஸ்னெட்ஸ். 29வது கேள்வி. PQLIயை அளவிடுவதற்கான நிலைகளில் கீழ்கண்டவற்றுள் எது இல்லை? PQLIயை அளவிடுவதற்கான நிலைகளில் கீழ்கண்டவற்றுள் எது இல்லை? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சிசு பிறப்பு விகிதம், சிசு இறப்பு விகிதம், கல்வியின் எல்லை, ஆயுள் எதிர்பார்ப்பு. அடுத்து 30வது கேள்வி. PQLI எப்போதும் டேஷாக இருக்கும். PQLI எப்போதும் டேஷாக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 0க்கும் 50க்கும் இடையில், 50க்கும் 100க்கும் இடையில், 10க்கும் 100க்கும் இடையில், 0க்கும் 100க்கும் இடையில். 31வது கேள்வி. HDIயை நிர்ணயிக்கும் காரணிகளில் ஒன்று டேஷ். HDIயை நிர்ணயிக்கும் காரணிகளில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வாழ்க்கை தரம், மக்கள் தொகை கணக்கு, விளையாட்டு, சிசு இறப்பு விகிதம். 32வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் டேஷாம் ஆண்டில் மனித அபிவிருத்தி அறிக்கையை சமர்ப்பித்தது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் டேஷ் ஆண்டில் மனித அபிவிருத்தி அறிக்கையை சமர்ப்பித்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1989, 1991, 1990, 1999.
33வது கேள்வி, மனித மேம்பாட்டு குறியீட்டெண் டேஷை மட்டுமே காட்டுகிறது. மனித மேம்பாட்டு குறியீட்டெண் டேஷை மட்டுமே காட்டுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வாழ்க்கை தர முன்னேற்றத்தை, முன்னேற்றத்தை, ஒப்பீட்டு முன்னேற்றத்தை, வீழ்ச்சியை. 34வது கேள்வி, 2014 ஆண்டின்படி இந்தியாவின் மனித மேம்பாட்டு குறியீட்டெண் டேஷ் ஆகும். 2014 ஆண்டின்படி இந்தியாவின் மனித மேம்பாட்டு குறியீட்டெண் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 0.609, அடுத்து 0.906, அடுத்து 0.608, அடுத்து 0.606. இப்போ நம்ம அடுத்து 35வது கேள்வி பார்க்குறோம். 2015 ஆண்டின் சராசரி மனித மேம்பாட்டு சுட்டெண் அல்லது குறியீட்டெண் கூட சொல்லலாம். 2015 ஆண்டின் சராசரி மனித மேம்பாட்டு சுட்டெண். இதனுடைய ஆப்ஷன் 0.880, 0.890, 0.870, 0.900. அடுத்து 36வது கேள்வி பார்க்குறோம். மனித மேம்பாட்டு சுட்டெண்ணின் அதிகபட்ச மதிப்பு டேஷ். மனித மேம்பாட்டு சுட்டெண்ணின் அதிகபட்ச மதிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1, 2, 3, 4. 37வது கேள்வி, பாலின மேம்பாட்டு சுட்டெண்ணின் மதிப்பு 0 எனில் அது டேஷ் எனப்படும். பாலின மேம்பாட்டு சுட்டெண்ணின் மதிப்பு 0 எனில் அது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாலின சமத்துவம், பாலின சமத்துவமின்மை, பாலின உயர்வு, எதுவுமில்லை. அடுத்து 38வது கேள்வி, பாலின மேம்பாட்டு சுட்டெண் டேஷின் வளர்ச்சியின் முக்கிய பரிமாணங்களில் பாலின ஏற்றத்தாழ்வுகளை மதிப்பிடுகிறது. பாலின மேம்பாட்டு சுட்டெண் டேஷின் வளர்ச்சியின் முக்கிய பரிமாணங்களில் பாலின ஏற்றத்தாழ்வுகளை மதிப்பிடுகிறது. அதாவது கீழே இருக்கக்கூடிய எதனுடைய வளர்ச்சியின் முக்கிய பரிமாணங்களில் பாலின ஏற்றத்தாழ்வுகளை மதிப்பிடுகிறது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் விளையாட்டு, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரத்தின். அடுத்து 39வது கேள்வி, மனித மேம்பாட்டு குறியீடு 1லிருந்து 0க்கு அருகில் இருந்தால் நாடு டேஷாக கருதப்படும். மனித மேம்பாட்டு குறியீடு 1லிருந்து 0க்கு அருகில் இருந்தால் நாடு டேஷாக கருதப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மிக வளர்ச்சி அடைந்ததாக, வளர்ச்சி மாறாததாக, குறைந்த வளர்ச்சி அடைந்ததாக, ஏதுமில்லை. 40வது கேள்வி, 2014 ஆண்டின்படி மனித மேம்பாட்டு குறியீட்டில் உலக நாடுகளில் இந்தியா டேஷ் இடத்தில் உள்ளது. 2014 ஆண்டின்படி மனித மேம்பாட்டு குறியீட்டில் உலக நாடுகளில் இந்தியா டேஷ் இடத்தில் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 130, 128, 140, 123. 41வது கேள்விக்கு வந்திருக்கோம். 2014 ஆண்டின்படி மனித மேம்பாட்டு குறியீட்டில் டேஷ் நாடு முதலிடத்தில் உள்ளது. 2014 ஆண்டின்படி மனித மேம்பாட்டு குறியீட்டில் டேஷ் நாடு முதலிடத்தில் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஃபின்லாந்து, இந்தியா, உருகுவே, நார்வே. 42வது கேள்வி, தனிநபர் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு டேஷ். தனிநபர் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு டேஷ். அதாவது தனிநபர் ஜிடிபியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜிடிபி பை மக்கள் தொகை, ஜிடிபி பை தனிநபர் வருமானம், ஜிடிபி பை மொத்த வருமானம், மக்கள் தொகை பை ஜிடிபி. அடுத்து 43வது கேள்வி, மனித வளர்ச்சியின் வாழ்க்கை தர பரிமாணத்தை பிரதிபலிப்பது டேஷ்.
மனித வளர்ச்சியின் வாழ்க்கை தர பரிமாணத்தை பிரதிபலிப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தனிநபர் மொத்த தேசிய வருவாய், மனித மேம்பாட்டு சுட்டெண், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, எதுவுமில்லை. 44வது கேள்வி, TAI என்பது டேஷ். TAI என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாலின மேம்பாட்டு குறியீடு, தொழில்நுட்ப சாதனை குறியீடு, மனித வறுமை சுட்டெண், மனித நுகர்வோர் குறியீடு. 45வது கேள்வி, HCI என்பது டேஷ். HCI என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழில்நுட்ப சாதனை குறியீடு, பாலின மேம்பாட்டு குறியீடு, மனித நுகர்வோர் குறியீடு, மனித வறுமை சுட்டெண். 46வது கேள்விக்கு வந்திருக்கோம். நாட்டில் உள்ள 2 மாநிலங்களை ஒப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. நாட்டில் உள்ள 2 மாநிலங்களை ஒப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: HDI, GDI, PQLI, HPI. அடுத்த 47வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் மனித வறுமை சுட்டெண் என்பது டேஷ். கீழ்கண்டவற்றில் மனித வறுமை சுட்டெண் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: GDI, HPI, HDI, PQLI. 48வது கேள்வி, வளர்ச்சியின் பல்பரிமாண தன்மையை கணக்கிட டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது. வளர்ச்சியின் பல்பரிமாண தன்மையை கணக்கிட டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மனித மேம்பாட்டு சுட்டெண், பாலின மேம்பாட்டு குறியீடு, மனித நுகர்வோர் குறியீடு, மனித வறுமை சுட்டெண். 49வது கேள்வி, ஒரு நாட்டிற்குள் வருமான சமத்துவமின்மையின் பரவலாக பயன்படுத்தும் அளவீடு டேஷ். ஒரு நாட்டிற்குள் வருமான சமத்துவமின்மையின் பரவலாக பயன்படுத்தும் அளவீடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: GDI, HPI, GNI, PQLI. 50வது கேள்வி, நாட்டு வருமான வீதம் குறைந்தால் வளர்ச்சி டேஷ். நாட்டு வருமான வீதம் குறைந்தால் வளர்ச்சி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தேக்க நிலை, சமநிலை, நேர்மறை, எதிர்மறை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுதி இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி உங்களுக்கான மதிப்பெண்களையும் அதனுடைய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். உடனடியாக எழுதி அனுப்புங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கு நமது மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதி உங்கள் வெற்றியை உறுதியாக்குங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.